Welcome to Maha's channel Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா வாவ் பிராண்ட்ல இருந்து விட்டமின் சி ஓட ஃபேஸ் சிரம் அதோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இத நான் ஏற்கனவே வந்து அன்பாக்சிங்லயே சொல்லியிருந்தேன். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட எல்லா பாசிட்டிவ் அண்ட் மைனஸ் இதை எப்படி யூஸ் பண்ணணும், கண்டிப்பா வர்க் ஆகுதா அப்படிங்கிற ஹானஸ்ட் ரிவ்யூ சொல்லிடுறேன். ஹானஸ்ட் ரிவ்யூக்கு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இடையில வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ விட்டமின் சி வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஸ்கின். அதாவது வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி, அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்டி ஏஜிங் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் சி டேப்லெட் மூலமாக நம்ம சாப்பிட்றது மூலமாக நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குதுன்னு ஆல்ரெடி நம்ம டீட்டெயில்டு வீடியோலாம் போட்டிருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய லிங்க்கு கொடுக்க நீங்கள் பார்க்கலாம். விட்டமின் சி வந்து அவ்வளோ வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம உள்ளே சாப்பிட்றப்ப நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னுலாம் பார்த்துருக்கோம். ஸோ வெளியில் அப்ளை பண்ணுறப்ப என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து நான் ஏன் வாவ் பிராண்டை வந்து செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயமும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு வெரி இன்ட்ரெஸ்டிங்காக ஒய் வந்து விட்டமின் சி வந்து நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருந்தாலும் எதுக்காக வந்து வாவ் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு மெயின் ரீசனை வந்து நான் கண்டிப்பாக சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே வந்து ஹானஸ்ட் ரிவ்யூ, எதுவுமே ஸ்பான்சர்ஸ் வீடியோ கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த ப்ராடக்ட்டையுமே வந்து ஸ்பான்சர்ஸ் வீடியோ இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. நிறைய வந்து ஸ்பான்சர்ஸ் வருது. நான் கண்டிப்பாக அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து காட்டுறேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்து தான் நான் ஃபஸ்ட்டு வாங்குவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் எனக்கு அது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு தான் நான் வந்து வாங்குவேன். ஸோ அது ஒர்க் ஆனிச்சுன்னா மட்டும் நான் ரிவ்யூ கொடுப்பேன். ஒர்க் ஆகலை அப்படிங்கிறப்ப அதை பற்றி நான் பேசுகிறதே இல்லை. வாயை மூட்டு சரி நம்மளுடைய படத்துக்கு ஏதோ ஒரு முக்காடு போட்டுட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு விட்டுருவேன் நான். ஸோ அதனால் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் மட்டும்தான் வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அந்த வாவோட இந்த ஃபேஸ் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1 மந்த்னு நினைக்கிறேன் முன்னாடி வந்து அன்பாக்சிங்கில் வந்து நான் காட்டினேன். வாவ் பிராண்ட் வந்து ஏன் வந்து இந்த ஃபேஸ் சிரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நோ பேரஃபின், நோ சிலிக்கான், நோ மினரல் ஆயில், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதில் நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு வந்து கம்பெனி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரியோட ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து முக்கியமாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்ம கண்ட்ரிக்குள்ளார இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது பெஸ்ட்டோ அதை நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் மாமா எர்த், வாவ் அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ், ஹிமாலயாஸ் வந்து நல்ல பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுடைய கண்ட்ரீஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. இதில் முக்கியமான விஷயம்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம், எல்லாராலையும் யூஸ் பண்ண முடியும். இது வந்து ஆல் ஸ்கின் டைப்புக்கும் சூட் ஆகிற ஒரு ப்ராடக்ட்ஸ். அதுக்காகவும் தான் இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது, இதோடைய ப்ரைஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதோட பேக்கேஜிங் வந்து இப்படி தான் இருக்குது. ரொம்ப சூப்பரான ஒரு பேக்கேஜிங்கில் வந்திருக்கு. ஸோ நம்ம ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை வந்து பம்பில் வந்து இது மாதிரி பம்ப் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் பேக்கேஜிங். ஸோ வந்து இதை வந்து நம்ம இப்படி வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து என்னுடைய இதில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது 30 ml வந்து 699 rupees வந்து இது வந்து ஆஃபரில் வந்து 540 rupees சம்திங்கில் வந்து வாங்கினேன். நீங்கள் எந்த இதில் கிடைக்குதோ அவங்க வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்னுடைய எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இங்கே தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த சிரம் வந்து நீங்கள் எங்கே பார்க்குறீங்களோ அங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா 20% சிரம் அப்படிங்கிறது தான் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங் ஸ்கின் கேர்லையும் யூஸ் பண்ணலாம், நைட் ஸ்கின் கேர்லையும் யூஸ் பண்ணலாம். மார்னிங் யூஸ் பண்ணுறப்ப எப்படி யூஸ் பண்ணுறது, நைட்டில் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மார்னிங் யூஸ் பண்ணுறப்ப வந்து நம்ம காலையில் எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எந்த ஃபேஸ் வாஷ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பர்டிகுலராக வந்து வாவோட ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட ரிவ்யூஸ் வந்து கூடிய சீக்கிரமே வரும். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து டவல் வச்சு நம்ம தொடச்சிட்டு ஏதாவது டோனும் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாக வந்து இதை வந்து ஒரு பம்ப் எடுத்துக்கலாம். இப்படி இது வந்து ஒரு பம்பே போதும். ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுடைய எல்லா அண்டர் ஐக்கோ, நம்மளோட வாயை சுற்றி இருக்கிற கருப்பாக இருக்கிறதோ, உங்களுக்கு டிஸ்கலரேஷன், அதாவது நமக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒவ்வொரு மாதிரி கலர்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு நெத்தி சைடில் நிறைய கருப்பாக இருக்கும், ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் கருப்பாக இருக்கும். வாயை சுற்றி தான் நிறைய பேருக்கு, எனக்கு வந்து இந்த சைட்லலாம் வந்து கொஞ்சம் கருப்பாக இருந்தது. ஸோ அதுக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஆயிலிலாம் இருக்காது. ஜஸ்ட்டு போட்ட உடனே வந்து நல்லாவே வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்குது. நான் மார்னிங்கில் வந்து இது யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்னா ஒரு 5 minutes வந்து இது மாதிரி லைட்டாக வந்து நீங்கள் வந்து
மசாஜ் பண்ணுங்கள். உடனே வந்து உள்ளே எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெளியில் போகலாம். அதே இது நீங்கள் நைட் க்ரீமில் நைட் ஸ்கின் கேரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு டோனர் போட்டு ஃபேஸை நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதே இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் நைட் க்ரீம் போட்டுவிட்டு நீங்கள் தூங்கிடலாம். சூப்பராக வந்து 7 டேஸ்லேயே இதோடைய ரிசல்ட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து விட்டமின் சி இருக்குது, ஹைட்ராலிக் ஆசிட் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஹைட்ராலிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும், நல்லா வந்து கலர் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது இல்லாமல் இந்த மாதிரி அண்டர் ஐயில் வந்து நிறைய பேருக்கு வந்து கருப்பாக இருக்கும் இல்லையா, அது லைன்ஸ் வராமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹைட்ராலிக் ஆசிட் வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நான் நைட் ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணுறப்ப வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதோட சேர்ந்து நீங்கள் வாவில் வந்து ஸ்கின் கேருக்கு வந்து ஃபேஸ் சிரம் இருக்குது, ஃபேஸ் க்ரீம் இருக்குது, அதையும் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சிரம் வந்து வேறு யாருக்கு இருக்கலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகப்பரு நிறைய, அதாவது வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கும் இல்லையா, ஆயிலி ஸ்கின் இருக்கப்போ அவங்களுக்குலாம் முகப்பரு வந்து அதிகமாக இருக்கும். எனக்கு வந்து முகப்பரு இல்லை, அதனால் என்னால் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. எனக்கு வந்து வாய் சுற்றி வந்து கொஞ்சம் கருப்பு இருந்தது. ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது. 7 டேஸ்லேயே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஃபுல் பாட்டில் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ராப்ளம் வந்து சால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் இது முடியறதுக்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 மந்த்ஸாவது ஆகும். அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து குவான்டிட்டி இருக்குது. ஸோ அந்த ஃபுல்லாக ஒரு பாட்டில் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுடைய அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துரும். முக்கியமாக நான் சொல்ல வந்தது வந்து முகப்பரு இருக்கிறவங்க வந்து அந்த ஸ்கார் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கார் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். முகப்பரு போனதுக்கப்புறம் முகப்பரு இருக்கிறப்ப வந்து அதுக்கு மேலே போடாதீங்க. ஏன்னா அது திருப்பி இன்னும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் சரியானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் ரெட்டாக வந்து அதோடைய ஸ்கார்லாம் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்காரை வந்து நான் ரொம்ப கஷ்டம் போக வைக்கிறது ரொம்ப நாள் ஆகும். ஸோ வந்து அதுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் டெய்லி வந்து மார்னிங்கும் யூஸ் பண்ணுங்கள், நைட்டும் யூஸ் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து அந்த முகப்பரு ஸ்கார்க்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டே இருக்கப்போ வந்து நாளடைவில் வந்து 7 டேஸில் வந்து நல்லாவே வந்து கம்மியாகிறது, ஃபேடாகிறது நல்லாவே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து குறைஞ்சி போயிடும். இது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து பர்டிகுலராக நான் ட்ரை பண்ணல, மற்றவங்க சொல்லி தான் வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதே இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த வாயை சுற்றி இருக்கிற கருப்பு வந்து எனக்கு வந்து போயிருக்கு. நான் வந்து 70% வந்து போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் வந்து இருக்குது. அதுவும் வந்து இந்த பாட்டிலை வந்து நான் இன்னும் 90% யூஸ் பண்ணேன். 10% தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 90% யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து அதையும் சொல்கிறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஸோ வாவோட ப்ராடக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நான் வந்து நிறைய வாங்கியிருக்கேன். ஃபேஸ் வாஷ் வாங்கியிருக்கேன், ஃபேஸ் சிரம் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் ஹேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து நம்ம என்ன ஷாம்பூ, கண்டிஷ்னர் இது மாதிரி நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ வந்து நம்ம வந்து ஒரு சேஃபாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாவ் ப்ராடக்ட். ஸோ அதனால் இந்த ரிவ்யூ வந்து என்னோடது வந்து பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்குது. இதில் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ். ஸோ கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்க எல்லாருமே வந்து இந்த ஃபேஸ் சிரம் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.